ஒரு காலத்துல தன்னோட ரத்தத்தை வித்து அதுல வந்த காசுல தன்னோட ஒருவேளை பசிய போக்குனவரு இப்போ $100 பில்லியன் கம்பெனியோட முடிசூடா மன்னன். ஆமாங்க. புரூக்லின்ல தனக்கு அடிப்பட்ட காரணத்தினால வேலையை இழந்த அப்பா, என்ன செய்யறதுன்னு தெரியாத அம்மா, இவங்களுக்கு ஒரு சின்ன பையன். வறுமைக்கு நெருங்கிய சொந்தக்காரங்களா இருந்தாங்க இந்த குடும்பம். அப்போ யாருக்கும் தெரிய வாய்ப்பில்ல அந்த சின்ன பையன் உலகத்தையே ஆட்டி வைக்க போறான் அப்படின்னு. எஸ், வறுமையிலும் கல்வி முக்கியம்னு தெரிஞ்ச அந்த பையன் தன்னோட குடும்பத்திலேயே பட்டதாலியா காலேஜை விட்டு வெளியே வரான். வந்த கையோட அப்போ வெறும் காஃபி கொட்டைகளை மட்டும் வித்துக்கிட்டு இருந்த ஸ்டார்பக்ஸ் கம்பெனில வேலைக்கு சேர்றாரு. இட்டாலிக்கு ஒரு பிசினஸ் ட்ரிப் போறாரு. அப்போ அங்க இருக்கிற காஃபி ஷாப்ல காஃபி குடிக்கும் போது அந்த இடமும் அவங்களோட பிசினஸ் மாடலும் இவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அந்த ஐடியாவை ஸ்டார்பக்ஸ் ஓனர்ஸ் கிட்ட சொல்றாரு. ஆனா அதை அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. சோ அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்து இல் ஜோர்னாலே அப்படின்ற இவரோட சொந்த காஃபி ஷாப்பை ஆரம்பிக்கிறாரு. பல வருட போராட்டத்துக்கு அப்புறம் அவரோட காஃபி ஷாப் ஐடியா ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மாடலா மாறுது. அந்த சமயத்துல தான் ஸ்டார்பக்ஸும் பேங்க்ரப்ட் ஆகுது. இதை பயன்படுத்தி ஸ்டார்பக்ஸை வாங்கி இவரோட காஃபி ஷாப்பை ஸ்டார்பக்ஸ்னு உலகம் முழுக்க தெரியப்படுத்துறாரு. இன்னைக்கு உலகம் முழுக்க இவங்களுக்கு 30,000க்கும் மேல பிரான்ச்சஸ் இருக்கு. $100 பில்லியன் மேல வருமானம் ஈட்டுது. இந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோட சிஇஓவா மாறுறாரு. அவர் பேர் தான் ஹாவர்ட் ஷூல்ட்ஸ். தன்னோட அப்பா அம்மா வறுமைக்கு காரணம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காததுனால தான் அப்படின்றத ரொம்ப சின்ன வயசுலயே புரிஞ்சுக்கிட்ட இவரு இப்போ வாய்ப்பை உருவாக்குற இடத்துல இருக்காரு.